அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு 3ஆம் வகுப்பு இங்கிலீஷ் ஒர்க் புக்கில் இருக்கிற இந்த சம்மேட்டிவ் அசஸ்மெண்ட்டை தான் நம்ம பார்க்க போகிறோம். இங்கே இருக்கிற சென்டென்ஸுக்கான சரியான பிக்சரை டிக் பண்ணும். ராணி ஹேஸ் ஏ டால். ராணி வந்து பொம்மை வைத்திருக்கிறார். அப்போ இந்த பிக்சர். த பேன் இஸ் ஆன் த ஸ்டவ். பேன் வந்து ஸ்டவ் மேலே இருக்கு. அப்போ இந்த பிக்சர் சரியானது. வினோத் வியர்ஸ் ஏ கிரீன் ஷர்ட். வினோத் வந்து கிரீன் ஷர்ட் போட்டிருக்கான்னு சொல்கிறாங்க. அப்போ இந்த பிக்சர் தான் சரியா இருக்கும். ரீட் அலவுட். ஐ கேன் டான்ஸ். ஐ பிளே ஆன் த ஸ்லைட். ஐ டேக் எ பாத் எவ்ரி டே. சூஸ் அண்ட் ரைட் ஏ ஆர் ஆன். ஏ இல்லை ஆனை நம்ம எடுத்து எழுதணும். இட் இஸ் எ கப். ஐ ஏட் an எக். ஏ வந்து ஒரு பொருளுக்கு ஏ போடுறோம். ஆன் அப்படின்றது வந்து AEIOU வவல்ஸ் சொல்லுவோம் இல்லைங்களா. AEIOU இந்த 5 எழுத்துக்கள் வவல்ஸ். இந்த 5 எழுத்துக்கள் வரும்பொழுது இதுக்கு முன்னாடி வந்து ஆனை யூஸ் பண்ணோம். இதில் ஸ்டார்ட் பண்ணுற வேர்ட்ஸ் வரும்பொழுது இதுக்கு முன்னாடி நம்ம ஆனை யூஸ் பண்ணோம். அப்போ இங்கே ஈ வந்திருக்கு. இது வந்து வவல். அப்போ இங்கே ஆன் யூஸ் பண்ணுறோம். ஐ ஏட் an எக். There is a bowl on the table. Look at the picture and shade the correct answer. இந்த பிக்சருக்கான கொஷின்ஸ் இருக்கு. அதற்குரிய கரெக்ட் ஆன்சரை ஷேட் பண்றோம். ராணி டிராஸ் இன் ஹர் நோட்புக். ராணி வந்து டிரா பண்றா. அதனால டிராஸ். The bag is near the dash. பேக் வந்து எது பக்கத்துல இருக்குன்னா சேர் பக்கத்துல இருக்கு. அப்போ சேரை ஷேட் பண்றோம். ராணி வியர்ஸ் எ டேஷ் ஷர்ட். ராணி வந்து ப்ளூ கலர் ஷர்ட் போட்டிருக்கா. அப்போ ராணி வியர்ஸ் எ ப்ளூ ஷர்ட். நெக்ஸ்ட் fill in the blanks. I can smell with my nose. நான் வந்து என்னுடைய மூக்கு மூலமா நுகர்கிறேன். I can swim. என்னால் நீந்த முடியும். I can jump. என்னால் வந்து குதிக்க முடியும். இங்க வேர்ட்ஸ் வந்து மாறி மாறி இருக்கு. அது கரெக்டான சென்டென்ஸ்ல எழுதுறோம். கரெக்ட் சென்டென்ஸ். இங்க வேர்ட்ஸ் வந்து மாறி மாறி இருக்கு. அதை கரெக்டா ஒரு மீனிங்ஃபுல்லான சென்டென்ஸா எழுதுறோம். He is a boy. This is a book. I am happy. இங்க லெட்டர்ஸ் மிஸ் ஆன லெட்டர்ஸை ஃபில் பண்றோம். இங்க SPOON ஸ்பூன். இது வந்து MONKEY monkey. WHEEL wheel. Write the name of the picture. இங்க இருக்கிற பிக்சர்ஸுக்கு உண்டான நேம்ஸ் எழுதுறோம். கார், நர்ஸ், ஜார், ஷர்ட், பாட், banana. Write 3 new words from the given word. இங்க ஒரு வேர்ட் இருக்கு. இதுல இருக்கிற புதிய வார்த்தைகளை நம்ம கண்டுபிடிச்சு எழுதுறோம். ஃபாதர், ஆண்ட், ஹேட், இல்ல அண்ட் எழுதலாம், ரேட் எழுதலாம், ஃபேட், கேட், ஹர், ரெட், ஃபெட். இவ்வளவு வேர்ட்ஸ் வருது. இவ்வளவு வேர்ட்ஸ் வருது. இதுல இருந்து ஏதாவது ஒரு 3 வேர்ட்ஸை எழுதினா போதும். ஃபைண்ட், சார்ட் அண்ட் ரைட். இங்க இருக்கிற அந்த பிர் வந்து பிரிக்கு, கில் வந்து கிளாக்கு, இங்க ஐஆர் வந்திருக்கு வந்து கேர்ளு, இது வந்து நர்ஸ், இங்க ஃபார், இங்க ஃபாஸ்ட். ரீட் அண்ட் டிக் த கரெக்ட் பிக்சர். இந்த சென்டென்ஸை படிச்சுட்டு இதுக்கான கரெக்ட் பிக்சரை டிக் பண்றோம். ஹி இஸ் அருண், ஹி ரன்ஸ் ஃபாஸ்ட். அவன் வந்து அருண், அவன் வேகமாக ஓடுவான். ஷீ இஸ் அனிதா, ஷீ ஸ்மெல்ஸ் எ ரோஸ். அவள் அனிதா, அவள் வந்து ரோஸை வந்து முகர்கிறாள். அப்போ இந்த பிக்சர் சரியானது. We can cook here. It is a kitchen. இங்க தான் நம்ம சமையல் பண்ணுவோம். இதுதான் கிச்சன் சொல்றாங்க. அப்ப இந்த பிக்சர் தான் சரி. Read aloud to your teacher. இதை வந்து சத்தமா டீச்சருக்கு படிச்சு காட்டணும். I wake up early in the morning. I brush my teeth. I take a bath. I wear my dress. I eat my breakfast. I go to school. Choose and write the correct word. சரியான வேர்டை எடுத்து எழுதுறோம். The dog is under the table. Dog வந்து டேபிளுக்கு அடியில இருக்கு. அப்போ under. He plays on the. இவன் வந்து ஊஞ்சல் விளையாடுறான். அப்போ swing. உள்ள வரலாமான்னு கேட்கறதுக்கு may I come in. I comb my hair. நான் வந்து என்னுடைய முடியை வந்து வாருகிறேன். She is happy. அவள் வந்து சந்தோஷமாக மகிழ்ச்சியாக இருக்கிறாள். It is a bathroom. இது வந்து குளியலறை. Rearrange the jumbled words to make a sentence. இங்க மாறி மாறி இருக்க வேர்ட்ஸை வந்து ஒரு சென்டென்ஸா மேக் பண்றோம். இது வந்து we are friends. A pan is on the stove. A cat sleeps under the tree. Choose and write. தேர்ந்தெடுத்து எழுதுறோம். I can see a hen. இது வந்து hen. It is fat. இது வந்து ஃபேட்டா இருக்கு. I can see a giraffe. நான் வந்து ஜிராஃபியை பார்க்குறேன். It is tall. இது வந்து ரொம்ப உயரமா இருக்கு. I can see a frog. It is green. இங்க லெட்டர்ஸ் வந்து மிஸ் ஆயிருக்கு. இந்த லெட்டர்ஸ்க்கு
எந்த லெட்டர்ஸ் கரெக்டாக இருக்கும்னு எடுத்து எழுதுகிறோம். wood, WOOD wood, JAR jar, GIRL girl, LAST last, TURN turn, COOK cook. இதனுடைய ஃபர்ஸ்ட் லெட்டரில் நெக்ஸ்ட் வேர்டை நம்ம எழுதுகிறோம். ஃபர்ஸ்ட் லெட்டரில் இருந்து இங்கே இங்கு ஐஸ்கிரீம். அப்போ இந்த ஐலேருந்து அடுத்த வேர்டு இக்லு, ஹேட்டு ஹவுஸு ஹோமு, bat, ball, balloon, bell. Write the name of any 6 objects you see in the picture. இந்த பிக்சர்ல பார்க்குற ஒரு 6 ஆப்ஜெக்ட்ஸ் எடுத்து இங்கே எழுத சொல்கிறாங்க. போர்டு, சேரு, பேக், கபோர்டு, புக்ஸு, நெக்ஸ்ட் வந்து லைட்டு, புக்கு, பென்சில் பாக்ஸு, டேபிள், இது எல்லாமே இங்கே எழுதலாம். Talk about the picture. இந்த பிக்சரை பற்றி பேசுகிறோம். Where is the monkey? The monkey is on the tree. How many fishes are there in the pond? இந்த பாண்டில் எத்தனை ஃபிஷஸ் இருக்குன்னு கேட்குறாங்க. There are 3 fishes in the pond. What are the children doing? இங்கே குழந்தைகள்லாம் என்ன செய்கிறாங்கன்னு கேட்குறாங்க. The children are playing. குழந்தைங்கள்லாம் விளையாடுறாங்க. நெக்ஸ்ட் இந்த பேசேஜை படிச்சுட்டு கீழே இருக்க கொஷின்ஸுக்கு ஆன்சர் பண்ணுறோம். மை நேம் இஸ் டேனியல். என்னோட நேம் வந்து டேனியல். ஆன் சண்டேஸ் ஐ கோ டு த பிளே கிரவுண்டு. சண்டேல நான் பிளே கிரவுண்டுக்கு போவேன். ஐ பிளே வித் மை ஃப்ரெண்ட்ஸ். நான் என்னுடைய நண்பர்களோட விளையாடுவேன். ஐ பிளே ஆன் த ஸ்லைடு வித் அப்பாஸ். நான் அப்பாஸ் கூட சேர்ந்து ஸ்லைடு விளையாடுவேன். ஐ ரன் இன் த பிளே கிரவுண்ட் வித் வேணு. வேணுவோட பிளே கிரவுண்டில் ஓடுவேன். ஐ பிளே மார்பிள்ஸ் வித் கெவின் அண்ட் மணி. கெவின் மணியோட நான் கோலி விளையாடுவேன். வி பிளே டுகெதர் அண்ட் ஹாவ் ஃபன். நாங்கள் எல்லாரும் ஒன்றா விளையாடி சந்தோஷமாக இருப்போம். When does Daniel go to the playground? Daniel வந்து எப்போ பிளே கிரவுண்டுக்கு போவான் அப்படின்னா on Sundays. Where does he go to play? எங்கே போய் அவன் விளையாடுவான்? To the playground. How many friends does Daniel have? டேனியலுக்கு வந்து எத்தனை ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க அப்படின்னா அப்பாஸ், வேணு, கெவின், மணி, 4 ஃப்ரெண்ட்ஸ். ஸோ 4 ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க டேனியலுக்கு. நெக்ஸ்ட் மலர்நிலைக்கான சம்மேட்டிவ் அசஸ்மெண்ட். இதில் வந்து இந்த பிக்சருக்கு ஏற்ற கரெக்டான சென்டென்ஸை டிக் பண்ணணும். இவ வந்து பென்சில் வச்சுட்டு இருக்கா. அப்போ ஷீ ஆஸ் ஏ பென்சில். இது வந்து ஹால். அப்போ இதுக்கு என்ன பண்ணணும்? தேர் இஸ் ஏ டெலிவிஷன் இன் த ஹால். ஹாலில் வந்து டெலிவிஷன் இருக்குது. அப்போ அதை டிக் பண்ணுறோம். இவன் வந்து செடிகளுக்கு வந்து தண்ணி ஊற்றுறான். அப்போ ஹீ வாட்டர்ஸ் த பிளான்ட்ஸ் இன் த கார்டன். நெக்ஸ்ட் ஃபில் இன் த பிளாங்க்ஸ். மை நேம் இஸ் சூர்யா. என்னுடைய பேர் சூர்யா அப்படின்னு நான் எழுதியிருக்கேன். நீங்கள் உங்கள் பேர் எழுதிக்கோங்க. ஐ எம் 8 years old. எனக்கு 8 வயது ஆகிறது. ஐ எம் இன் கிளாஸ் 3. நான் வந்து 3ஆம் வகுப்பில் இருக்கிறேன். ஐ எம் இன் கிளாஸ் 3 எழுதலாம், இல்லை ஐ எம் இன் 3rd standard. கரெக்ட் த மிஸ்டேக்ஸ் அண்ட் ரீரைட் த சென்டென்ஸ். தவறுகளை வந்து கரெக்ட் பண்ணி சரியாக எழுதணும். ஐ கேன் ஸ்மெல் வித் மை இயர்ஸ். நான் வந்து காதுகளால் முகர்கிறேன் இருக்குது. அப்போ அந்த காதுகளால் அப்படின்றது தவறு. இப்போ அது வந்து நோஸ். ஐ கேன் ஸ்மெல் வித் மை நோஸ். நான் மூக்கால் முகர்கிறேன். ஐ கேன் ஹியர் வித் மை டங். நான் வந்து கேட்கிறேன், அதாவது நாக்கு டங்கு மூலயமா தான் நான் கேட்கிறேன்றது. டங்கு கிடையாது, நம்ம கேட்கறது வந்து இயர்ஸ். ஐ கேன் ஹியர் வித் மை இயர்ஸ். நான் காதுகள் மூலயமாக கேட்கிறேன். ஷி டேக்ஸ் த ஃபுட் வித் ஹர் நோஸ். அவள் வந்து ஃபுட்டை வந்து நோஸ் மூலயமா எடுத்துக்கிறான்றாங்க. நோஸ் கிடையாது, நம்ம வந்து டங்கில் தான் நம்ம ஃபுட்டை டேஸ்ட் பண்ணுறோம். இப்போ ஷி டேஸ்ட் த ஃபுட் வித் ஹர் டங். சூஸ் அண்ட் ரைட் ஏ அண்ட் த. ஒரு ஆப்ஜெக்டை சொல்லும்போது ஏன்ற வேர்டை யூஸ் பண்ணி சொல்லுவோம். அதே வந்து ஒரு ஒவல் லெட்டரை ஸ்டார்ட் பண்ணியிருந்தா ஆன் யூஸ் பண்ணுவோம். ஒரு வேர்டு வந்து ரிப்பீட் ஆகிட்டே இருக்குது அப்படின்னா த யூஸ் பண்ணுவோம். ப்ளூரல் வந்தாலும் த யூஸ் பண்ணுவோம். உலகத்தில் ஒரே ஒரு பொருள் தான் இருக்குது, த சன்னு, மூணு, ஸ்டார்ஸ் அந்த மாதிரி வரும்பொழுதும் அதுக்கு த யூஸ் பண்ணுவோம். ஓகே, இப்போ இங்கே வந்து ஐ சா எலஃபண்ட். எலஃபண்ட் வந்து வவல் லெட்டர் வருது. அப்போது an elephant. அதே எலஃபண்ட்டை மறுபடியும் ரிப்பீட் ஆகும்போது த எலஃபண்ட் வாஸ் பிக் அண்ட் டால். ஐ மேட் a kite. நான் ஒரு கைட்டை செஞ்சேன். ஐ கலர்ட் த கைட் ப்ளூ. அந்த கைட்டுக்கு வந்து நான் ப்ளூ கலரில் பண்ணேன். மறுபடியும் ரிப்பீட் ஆகுது கைட்டு, அப்போ த யூஸ் பண்ணுறோம். ஹீ ஹேட் an orange. ஏன்னா இங்கே வந்து வவல் வருது ஓம், அதனால an orange and a banana. I ate an apple and a guava. நம்பர் த சென்டென்ஸ் அண்ட் ரைட். இந்த சென்டென்ஸுக்கு கரெக்டான நம்பர் போட்டு கரெக்ட் ஆர்டரில் எழுதுகிறோம். இங்கே ரோஸ் இஸ் எ ஸ்மால் ரேட், இது ஃபர்ஸ்ட் வரும். செகண்ட் வந்து த ரேட் ஃபீல்ஸ் ஸ்லீப்பி. ரோஸின்றது ஒரு சின்ன எலி, அது வந்து அதுக்கு தூக்கமாக வருது. த பெட் இஸ் ஃபுல் ஆஃப் திங்ஸ், அது தேர்ட். பெட் வந்து ஃபுல்லாக திங்ஸாக இருந்தது. ஃபோர்த் வந்து ஷீ கிளீன்ஸ் த பெட், அது வந்து பெட்டை வந்து க்ளீன் பண்ணிச்சு.
Fifth வந்து the bed is ready now. Bed வந்து இப்போ ரெடி ஆயிடுச்சு. Sixth rat sleeps on the bed happily. இது வந்து sixth. rat வந்து இப்போ போயிட்டு சந்தோஷமா படுத்து தூங்குச்சு. ஸோ இதே ஆர்டரில் இங்கே அது லைனை எடுத்து எழுதுகிறோம். ரைட் த நேம் ஆஃப் த இன்செக்ட்ஸ். இந்த பூச்சியினுடைய பெயர்களை எழுதுகிறோம். லேடி பேர்ட், ஸ்பைடர், பட்டர்ஃப்ளை. ரீட் த சார்ட் அண்ட் ஆன்சர். இந்த சார்ட்டை படிச்சுட்டு இங்கே கீழே இருக்க கொஷின்ஸுக்கு ஆன்சர் பண்ணுறோம். இது வந்து எலிஃபண்ட். அமலா பைஸ் ஹர் ஃப்ரெண்ட்ஸ் த ஃபாலோயிங் டாய்ஸ். அமலா வந்து அவருடைய ஃப்ரெண்டுக்கு இந்த டாய்ஸ் எல்லாம் வாங்கலாம். எலிஃபண்ட் வந்து 4 வாங்கியிருக்கா. கார் வந்து 5, ட்ரம்ஸ் வந்து 6 வாங்கியிருக்கா. விச் டாய் டஸ் ஷீ பை மோர்? ஷீ பைஸ் மோர் ட்ரம்ஸ். இல்லைனா ஷீ பைஸ் ட்ரம் டாய்ஸ் மோர். ஹவு மெனி கார்ஸ் டஸ் ஷீ பை? ஷீ பைஸ் 5 கார்ஸ். Draw any 3 toys you like. உனக்கு பிடிச்ச ஒரு 3 டாய்ஸை வரைய சொல்கிறாங்க. ஏதாவது 3 டாய்ஸை வரைய. Rewrite a sentence correctly using the picture clues. இங்கே இருக்க பிக்சர் க்ளூஸுக்கு ஏற்ற மாதிரி சென்டென்ஸை கரெக்ட் பண்ணி எழுதுகிறோம். இங்கே வந்து a ball is on the chair. ஆனால் இங்கே வந்து பென்னு வந்து புக்குக்கு மேலே இருக்குது. அப்போ a pen is on the book. She goes to school by busன்னு கொடுத்துருக்காங்க. ஆனால் இங்கே வந்து ஒரு பையன் பைசைக்கிளில் ஸ்கூலுக்கு போகிறான். இப்போ he goes to school by bicycle. The elephant is black. ஆனால் இங்கே இருக்கிறது வந்து ட்ரீ green கலரில் இருக்குது. The tree is green. Next. Read and answer. Sony wears a yellow shirt and skirt. Sony வந்து yellow கலர் ஷர்ட்டும் ஸ்கர்ட்டும் போட்டிருந்தா. She goes to the beach with her mother. அவள் வந்து பீச்சுக்கு அவளோட அம்மா கூட போனா. She sees a blue bird on the boat. அவள் அங்கே ஒரு ப்ளூ பேர்டை போட்டுக்கு மேலே பார்த்தா. She goes near the boat. அவள் அந்த போட்டு கிட்ட போனா. She sees many starfish in the boat. அங்கே நிறைய ஸ்டார் ஃபிஷ்ஷை அந்த போட்டில் பார்த்தா. ஷீ பில்ட்ஸ் எ சாண்ட் கேஸ்டல். அங்கே ஒரு மணல் வீடு மாதிரி கட்டுறா. ஷீ ஃபீல்ஸ் ஹாப்பி டு பிளே இன் த பீச். அவள் வந்து அந்த பீச்சில் ரொம்ப சந்தோஷமாக விளையாடினா. ஹூ டேக்ஸ் சோனி டு த பீச்? சோனியை யார் பீச்சுக்கு கூட்டிகிட்டு போனா? அவருடைய அம்மா. அப்போ சோனிஸ் மதர் டேக்ஸ் சோனி டு த பீச். வாட் டஸ் ஷீ சி இன் த போட்? அவள் போட்டில் என்ன பார்த்தா? அவள் வந்து ஸ்டார் ஃபிஷ்ஷை பார்த்தா. நிறைய ஸ்டார் ஃபிஷ் இருந்தது போட்டில். She sees many starfish in the boat. Write the opposite of the underlined word. இங்கே இருக்கிற அண்டர்லைன் பண்ணியிருக்கிற வேர்டுக்கு ஆப்போசிட் வேர்டு எழுதுகிறோம். நியர். நியர்னா பக்கத்தில். அப்போ அதோடைய ஆப்போசிட் வந்து ஃபார், தொலைவில். ரைட் 3 சென்டென்ஸ் அபவுட் த பிக்சர். இந்த பிக்சருக்கு ஆனால் ஒரு 3 சென்டென்ஸை எழுதுகிறோம். என்ன எழுதலான்னா, the children are playing, they are making a kite, the girl is making a kite, the boy has a doll, the boy is playing a kite. நன்றி.